இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ஜித்தன் கே ஜோஸ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற களம் காவல் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் கேரளாவில் தமிழ்நாடு பார்டரில் உள்ள ஒரு ஏரியாவில் ஒரு மத கலவரம் ஏற்படுது. அந்த மத கலவரத்தை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு போலீஸ் அதிகாரியை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அவர் இந்த கேஸை விசாரிக்கும்போது இந்த கலவரம் ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு மதத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை இன்னொரு மதத்தை சேர்ந்தவன் கூட்டிகிட்டு போயிட்டான், அதனால தான் இந்த கலவரம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணும் பையனும் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது தான் தெரியுது, அந்த பிரச்சனைக்கும் இந்த பொண்ணுக்கும் சம்மந்தமே இல்லைன்ட்டு இந்த பொண்ணு வேற ஒருத்தனோட ஊரை விட்டு ஓடிட்டுருக்கிறா. இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறார் அந்த போலீஸ் அதிகாரி. இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தொடர்ச்சியாக விசாரிக்கும்போது தான் தெரியுது, இந்த மாதிரி பல பெண்கள் காணாமல் போயிருக்காங்க அப்படின்றது. இப்படி பல பெண்கள் காணாமல் போனதுக்கு யார் காரணம், என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. நீங்கள் இந்த படத்தை பார்க்காம இந்த கதையை மட்டும் கேட்டு இந்த படத்துடைய போஸ்டரை பார்த்தோன்னே என்ன நினைப்பீங்க? படத்தில் விநாயகர் இருக்கிறாரு, மம்முட்டி இருக்கிறாரு. விநாயகர் தான் கொலைகாரனாக இருக்கணும், மம்முட்டி அதை கண்டுபிடிப்பார் அப்படி தான் நினச்சிருப்பீங்க. அதுதான் இல்லை, அப்படியே உள்டாவாக இந்த கதையை பண்ணியிருக்கிறாங்க. மம்முட்டி தான் இந்த படத்தில் கொலைகாரன், அவர் தான் இந்த படத்தில் சைக்கோவாக வர்றாரு. அவர் எப்படி கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது. என்னடா படத்துடைய மெயின் சஸ்பென்ஸையே ஓப்பன் பண்ணிட்டியா, படத்தில் யார் கொலைகாரன் அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லிட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. ஆனால் இவங்க படத்துலேயே அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஒரு சஸ்பென்ஸும் வைக்கல, ஓப்பன் பிளேயில் தான் படத்தில் வச்சுருக்காங்க. படத்துடைய ஃபஸ்ட்டு சீன்லேயே மம்முட்டிக்கு ஒரு பொண்ணை கொலை செய்கிற மாதிரி தான் கதையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவர் தொடர்ச்சியாக கொலை செய்கிறதையும் ஓப்பனாக தான் காட்டுறாங்க. சில படங்களில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு சில விஷயங்களை மறைச்சி வச்சுருவாங்க, படத்தில் வர கேரக்டருக்கும் தெரியாமல் வச்சுருப்பாங்க. ஆடியன்ஸுக்கு இந்த படம் முழுசாக ஓப்பன் பிளேவாக தான் போகுது. சில விஷயங்களை மட்டும் மறைக்கிறாங்க சில சஸ்பென்ஸுக்காக, மற்ற இடங்கள்லாம் ஓப்பன் பிளேவாக போகுது. அதுதான் இந்த படத்தில் இருக்கிற மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு டாப் ஹீரோ ஒரு படத்தில் ஒரு சைக்கோ கில்லராக வரும்போது அந்த சைக்கோ கில்லர் கேரக்டரை நியாயப்படுத்துறதுக்கு சில கதையெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அவர் ரொம்ப நியாயஸ்தனாக தான் இருந்தார், அவர் இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் அவர் இப்படி மாறிட்டார் அப்படிலாம் முட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அப்படிலாம் எந்த ஒரு சீனுமே கிடையாது. படத்தில் ஹீரோ கெட்டவன்னா படம் முழுக்க அவன் கெட்டவன் தான். அவன் ஏன் கெட்டவனானா, கெட்டவனாகவே இருந்தால் கெட்டவனாகவே இருக்கிறான். இப்படி தான் அந்த படத்தை கொண்டு போயிருக்கிறாங்க. அதுதான் இந்த படத்துடைய ஹைலைட்டாக இருக்குது. அவனை நியாயப்படுத்துறதுக்கெலாம் ஒரு சீன் கூட வைக்கல. ஒரு சுமாரான கதைக்கு கூட நல்ல நடிகர் நடிகைகளை தேர்ந்தெடுத்து போட்டாலே அந்த படம் பாதி ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு முதல் உதாரணம் அப்படின்னா இந்த படத்தை சொல்லலாம். அவ்வளோ பிரமாதமான நடிகர் நடிகைகளை தேர்ந்தெடுத்துருக்காங்க. குறிப்பாக விநாயகர்லாம் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. மம்முட்டியெல்லாம் சொல்லவே வேணாம், அவ்வளோ அட்டகாசமாக நடிச்சிருக்கிறாரு. ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷனாக இருக்கட்டும், டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். குறிப்பாக அவர் அந்த ஸ்மோக் பண்ணுற சீன்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இன்ட்ரோல் பிளாக்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். படத்தில் குறைகளே இல்லையா அப்படின்னு கேட்டால், படத்தில் மம்முட்டியோடைய கேரக்டர் ரைட்டிங் ரொம்ப வீக்காக இருக்கும். அந்த கேரக்டரு எப்போ பார்த்தாலும் ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எப்படி அவரால் கடைக்கு போய் கத்திரிக்காய் வாங்கிட்டு வர மாதிரி இந்த வேலையை செய்ய முடியுது அப்படின்றது நமக்கு அந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லாமல் நெக்ஸ்ட்னு போயிட்டாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இந்த படத்துடைய பலம் பலவீனம் ரெண்டுமே ஒரே விஷயந்தான். இந்த படத்தை ஓப்பன் பிளேவாக காட்டினது, ஓப்பன் பிளேவாக வச்சுக்கிட்டு அதை கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனது ஒரு பலம்னு சொல்லலாம். சில பேருக்கு வேணால் இந்த படம் யார் கொலைகாரன்னு தெரிஞ்சு போச்சு, அவனை பிடிச்சாங்களா இல்லையான்ற கதையை 2 மணி நேரம் உட்காந்து பார்க்கணுமா அப்படிங்கிறவங்களுக்கு வேணால் இது சுமாரான படமாக இருக்கலாம். எங்களை பொறுத்தளவுக்கு இந்த படம் கடைசி வரைக்கும் கிரிப்பாக தான் இருந்தது. அடுத்து என்னன்ற மாதிரி இருந்தது. அதுலேயும் மம்முட்டி மாதிரி ஒரு பெரிய ஹீரோ இந்த மாதிரி கேரக்டர் பண்ணும்போது அதை பார்க்க ஒரு பிரமிப்பாகவும் இருந்தது. இந்த படத்தை சைக்கோ த்ரில்லர் படம் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்.